வணக்கம். இது வந்து ஒரு சில கூமுட்டைகளுக்காக இந்த பதில். நேற்று எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்போது கூட சொன்னார், எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி வந்து பாஜகவும் அரசியல் எதிரி வந்து திமுகவும் தெளிவாக சொல்லிட்டார். நேற்று மட்டும் இல்லை, எல்லா மீட்டிங்லையும் அவர் பேசும்போது தெளிவாக சொல்லிட்டார். அதிகமாக நாங்கள் எதிர்ப்பு வந்து திமுக மீது இருக்குது. அது காரணம் திமுக தான் எங்கள் ஆளுங்கட்சியாக இருக்குது, திமுக தான் இங்கே வந்து ஆட்சி நடத்துகிறாங்க. அதனால் நாங்கள் திமுக தான் குற்றம் சாட்ட முடியும். பிஜேபி மேலிடத்தில் ஆட்சி செய்யுது, அதனால் அவங்கள திட்டலன்னு கேட்பீங்க. ஆனால் அவங்க செய்யும் நடவடிக்கைகள் நாங்கள் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் வந்து நீக்கிட்டாங்கன்றதுக்கு எங்கள் கட்சி சார்பாக ஒருத்தர் பேசுகிறார். ஹிந்தியில் ஏன் பேர் வச்சுங்க, ஆங்கிலத்தில் பொதுவான ஒரு மொழியில் பேர் வைங்க அப்படின்னு அதையும் சொன்னார். அதுமாதிரி திருப்பரங்குன்றத்தை பற்றியும் தெளிவாக எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறையை செயல்படுத்துங்க. நீதிமன்றம் கேட்கும் கேள்விகளுக்கு கரெக்டான ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த சூழ்நிலை வச்சு இப்போ ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்க. ஏற்கனவே இருந்த நடைமுறையை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். பதட்டத்தை நீங்களே உருவாக்கிட்டு தேவையில்லாமல் இருவருக்கும் வந்து இதில் வந்து அரசியல் பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அதனால தான் வந்து எங்கள் தலைவர் வந்து இதை பற்றி எதுவும் பேசலை. அதுக்காக பிஜேபி ஆதரவாக இருக்கார் அப்படின்னு எல்லாம் கதை கட்டக்கூடாது. நீங்கள் எந்த விஷயத்தில் நடுநிலையாக நீங்கள் இருக்கீங்க? முதல்ல அரசியலுக்காக வாக்குக்காக நீங்கள் எப்படி வேணாலும் நாடகம் போடுவீங்க. அதுக்கு நாங்கள்லாம் சேர்த்து நாடகம் போட முடியுமா? அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் பிஜேபி திட்டுறீங்கிறதுக்காக நாங்கள் பிஜேபி திட்ட முடியுமா? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? நாங்கள் தேவைப்படும் போது பிஜேபி கண்டிப்பாக கேள்வி கேட்போம். தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிப்போகும்போது இல்லை தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு பாதிப்பு வரும்போது கண்டிப்பாக யார் ஆட்சியில் மத்தியில் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்கள் தலைவர் கண்டிப்பாக அதை பற்றி கேள்வி கேட்பார். சும்மா வந்து உங்களை கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா அமைதியாக இருங்க, இல்லை அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்துங்க இருக்கிற அந்த 4 மாதத்துக்கும். அதை விட்டுட்டு பிஜேபி பற்றி பேசலை, அவர் சங்கி, அவருக்கு அப்படி ஆகிட்டார் இப்படி ஆகிட்டார், இந்த கேள்வியில் வேணாம். அப்படி தான் அம்மாவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து திமுக தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் எங்கள் தலைவரும் வந்து ஆளுங்கட்சி யார் இங்கே இருக்காங்களோ அவங்கள தான் குற்றச்சாட்டு பண்ண முடியும். அதனால் போதும், பொத்திக்கிட்டு இருங்க.